வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். சிந்தனையை உடல் நலத்தை சீரமைத்து உய்வித்த குருவே வாழ்க, குருவே துணை. வேதாத்திரியம் வாழ்க வளமுடன். இன்று வரை உலகில் தோன்றிய அனைத்து சித்தர்களும் ஞானிகளும் மகான்களும் மற்றும் வேதாத்திரிய கோட்பாடுகளை அர்ப்பணிப்புணர்வோடு அகிலமெங்கும் உணர்வாக்கி கொண்டிருக்கும் ஞானாசிரியர்களின் மதிநுட்பமும் குருவர்களோடு சுக்குமமாய் நம்மை சூழ்ந்திருந்து நாம் உய்வதற்கு துணை நிற்குமாக என்று சங்கல்பித்துக் கொண்டு இன்றைய தவ நிகழ்வை இறை வணக்கம் குரு வணக்கத்தோடு நாம் இனிதே துவங்குவோம். இறைவணக்கம் பாட அருள்தி ஆனந்த் வெங்கடேசன் ஐயா அவர்களும், குரு வணக்கம் பாட அருள்தி கனா காளியப்பன் அம்மா அவர்களும். வாழ்க வளமுடன். இறை வணக்கம். ஆதியனும் பரம்பொருள் மெய்யெழுச்சி பெற்று அணுவென்ற உயிராகி அணுக்கள் கூடி மோதி இணைந்து இயங்குகின்ற நிலைமைக்கேற்ப மூலகங்கள் பலவாகி அவை இணைந்து பேதித்த அண்ட கோடிகளாய் மற்றும் பிறப்பு இறப்பிடை உணர்தல் இயக்கமாகி நீதி நெறி உணர் மாந்தராகி வாழும் நிலையுணர்ந்து தொண்டாற்றி இன்பம் காண்போம். நிலையுணர்ந்து தொண்டாற்றி இன்பம் காண்போம். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். குரு வணக்கம். சிந்தையை அடக்கியே சும்மா இருக்கின்ற சீரறிய செய்த குருவே, சீரறிய செய்த குருவே, அந்த நிலை தனில் அறிவு அசைவற்றிருக்க ஆனந்தம் பொங்குதங்கே, ஆனந்தம் பொங்குதங்கே. இந்த பெரும் உலகமிசை எடுத்த பல பிறவிகளின் இறுதி பயனாகிய சந்ததமும் இனி மறவாத சாந்த வாழ்வழித்தோய் என் சந்தோஷ செய்தி இதுவே, சந்தோஷ செய்தி இதுவே. நன்றி. வாழ்க வளமுடன். தொடர்ந்து இன்றைய ஞான களஞ்சிய கவி ஞானமும் வாழ்வும் கவிதை தொகுப்பிலிருந்து விளக்கம் வழங்கி நம்மை வழி நடத்திட மூத்த பேராசிரியர் ஞானாசிரியர் அருள்நிதி பழனிசாமி வேலுசாமி ஐயா அவர்களை அன்போடு அழைத்தமைவோம். இன்றைய கவி எண் 139. மெய்ப்பொருளே நானாகவும் உள்ளது. வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. சான்றோர் பெருமக்களே, ஞானமும் வாழ்வும் கவிதை தொகுப்பின் தொடர் சிந்தனையில் இன்றைய சிந்தனைக்கான கவி மெய்ப்பொருளே நானாகவும் உள்ளது. வேதத்தை யான் படித்ததில்லை, ஆனால் வேதத்தின் உட்பொருளாய் என்னை கண்டேன். வாதத்தில் யான் கலந்து கொண்டதில்லை, வாதிப்போர் அனைவருக்கும் பொருளாய் உள்ளேன். பேதித்த அண்டங்கள் உயிர்கட்கெல்லாம் பிறப்பிடமாய் கருப்பொருளாய் என்னை கண்டேன். சோதிப்போர் புலனறிவால் என்னை காணார். சுயநிலையை அகத்துணர
அவர் நான் ஒன்றே. மிக அற்புதமான ஒரு கவி. பகவத்கீதையில யாரொருவன் எல்லா பொருட்களிலும் என்னை காண வல்லவனோ, எனக்குள்ளாக அனைத்தையும் காண வல்லவனோ, அவன் என்னை விட்டு நீங்குவதில்லை, நானும் அவனை விட்டு விலகுவதில்லை என்ற ஒரு அற்புதமான ஸ்லோகத்தின் கருத்தை மிக எளிமையாக மகர்ஷி அவர்கள் ஒரு 8 வரிகளிலே விளக்குகின்றார்கள். மெய்ப்பொருளே நானாகவும் உள்ளது. மெய்ப்பொருளே நான் என்று சொல்கின்ற ஒருவரை நாம் பார்த்திருக்கின்றோம். ஆனால் மெய்ப்பொருளை உணர்ந்தவர்கள், அதுவேதான் எல்லாமாக பரிணமித்தது என்ற வரலாற்றை அகக்காட்சியாக கண்டவர்கள், இந்த உடலும் அதிலே ஒரு சிறு இயக்கம் என்பதைத்தான் வெளிப்படுத்துவார்களே தவிர, வித்யா கர்ப்பம் என்ற நிலையிலே நானே இறைவன் என்றெல்லாம் பேச மாட்டாங்க. அது தலைப்பிலேயே மகிழ்ச்சி தந்திருக்கிறார். மெய்ப்பொருளே நானாகவும் உள்ளது, தத்துவம் அசி. தத் என்ற இறைநிலையே எல்லாமாக தரமாற்றம் அடைந்திருக்கிறது. இவற்றை விளக்க வந்த நூல்கள் வேதங்கள் என்று சொல்கின்றோம். வேதங்களினுடைய தன்மை, அதாவது நம்முடைய கருத்தின்படி பார்க்கின்ற போது, ரிக், யஜுர், சாம என்ற 3 வேதங்கள் வியாச பகவான் இயற்றியவை. அதர்வண வேதம் என்பது பிற்காலத்தில் எழுதப்பட்டது என்ற கருத்து உண்டு. காரணம், அவற்றிலே பிளாக் மேஜிக், ஒயிட் மேஜிக் சொல்கிறோமே, அது போன்ற கருத்துக்கள் நிறைய இருக்கிறதுனால அது பிற்காலத்தில் எழுதப்பட்டது என்ற ஒரு கருத்தும் உண்டு. எனவே வியாசர் எழுதிய 4வது வேதம் என்றால் அது பகவத்கீதை என்று சொல்கின்ற ஒரு கருத்தும் உண்டு. சரி, இந்த வேதங்கள் வெறும் நூல்கள் அல்லது மந்திர ஓசைகள் என்றால், நூல் என்கின்ற போது ஒரு புத்தக வடிவிலே அடங்கி போகும். மந்திரங்கள் என்றால் உச்சரிப்பிலே, காற்றிலே அடங்கி போகும். ஆனால் கீதையிலே ஒரு அற்புதமான ஸ்லோகம் உண்டு. யாண்டும் நிறைந்துள்ள வேதம் யக்ஞத்தில் நிலை பெற்றுள்ளது என்ற ஸ்லோகம். இப்ப யாண்டும் நிறைந்துள்ள வேதம் என்று சொல்கின்ற போது, வேதம் என்பது மந்திரங்களோ ஒரு நூலோ அல்ல என்பது கீதையிலே ஒரு ஸ்லோகமாக சொல்லப்படுகிறது. அது மட்டுமல்ல, யாண்டும் நிறைந்துள்ள வேதம், அங்கு இங்கு எனாதபடி எங்கும் நிறைந்திருக்கின்ற வேதம் என்றால் அது என்னவாக இருக்கும்? இதை மகர்ஷி அவர்கள் கூப்பா கமிட்டின்னு ஒன்று வைத்திருந்தாங்க 90களில். அப்ப அவர்கள் மகர்ஷியின் தத்துவத்தை சிறப்பிக்கின்ற வகையிலே யோகான், வேதான் என்ற 2 வார்த்தைகளை அறிமுகப்படுத்தினார்கள். இப்ப வேதான் என்பது விண் என்ற ஆற்றலாகவும், யோகான் என்பது காந்த ஆற்றலாகவும் அதை பெயர் சூட்டினாங்க. அப்ப மகர்ஷி அவர்கள் சிரிச்சுட்டே கேட்டாங்க, இந்த வேதான் என்ற பேர் நீங்க வச்சீங்களான்னாரு. ஆமா சாமிஜி, உங்க நினைவாக நாங்க தான் வைக்கலான்னு இருக்கிறோம் அப்படின்னு. சரி, இந்த குரு வணக்க பாடலில் ஒன்று இருக்கு இல்லையா, அது சொல்லுங்க அப்படின்னாரு. அறிவேதான் மெய்ப்பொருள் அப்படின்னு ஒரு கவி வருது இல்லையா. அப்போ அறிவே தான் வேதான் அப்படின்னார் மகர்ஷி. அப்போ அறிவேதான் தெய்வம் என்றார் தாயுமானார் என்ற கவியில அந்த வேதான் என்ற சொல் ஏற்கனவே இருக்கு என்று ஒரு வேடிக்கையாக மகர்ஷியை குறிப்பிட்டார். அது போல எங்கும் நிறைந்திருக்கின்ற ஆற்றல் அது வேதம். இப்ப யாண்டும் நிறைந்துள்ள வேதம் அது சும்மா இல்லை, யக்ஞத்தில் நிலை பெற்றுள்ளது. யக்ஞம் என்றால் இயக்கம், டைனமிக் ஃபோர்ஸ். அப்ப இந்த பிரபஞ்சம் முழுவதும் இயங்கிக் கொண்டிருக்கின்ற ஆற்றல் எது
என்றால் அதுதான் வேதம் என்றும் வேதான் என்றும் பரமானு என்றும் இறைத்துகள் என்றும் சொல்லப்படுகிறது. அப்ப இந்த உலகம் என்று சொல்லக்கூடிய மிகப்பெரிய பல அண்டங்கள் நிறைந்த ஒரு காஸ்மாஸ், பிரம்மலோகம் சொல்கிறோமே, அது இதுல அடிப்படையாக இருப்பது இறைத்துகள் தான். அவற்றின் கூட்டு சேர்க்கையில ஏற்பட்டவை தான் பஞ்சபூதங்கள். அவற்றின் கூட்டிலே தோன்றியவை பல்வேறு மண்டலங்கள், கோள்கள், சூரியன்கள் எல்லாமே. எனவே யாண்டும் நிறைந்துள்ள வேதம் யக்ஞத்தில் நிலை பெற்றுள்ளது, இயக்கத்தில் தான் இருக்கு. பிறகு ஏன் வேதம் என்று இந்த நூல்களுக்கு பெயர் சூட்டப்பட்டது என்றால், மறைபொருளாகிய இறைநிலை, அதிலிருந்து எழுச்சி பெற்ற மறைபொருள் ஆற்றல், அதன் தன்மாற்றமாகிய காந்தம், இவற்றை விளக்க வந்த நூல்கள் என்பதனால் அதே வார்த்தையை இதற்கும் பயன்படுத்தி மறை வேதங்கள் என்று சொன்னார்கள். அதாவது மறைபொருளாகிய இறைநிலையை பேச வந்த தத்துவ நூல்கள் ரிக், யஜுர், சாம என்று வேதங்களாக சொல்லி வைத்தார்கள். மகர்ஷி அவர்கள் இதை படித்தார்களா என்றால் இல்லை. அது அதனுடைய மூல குறிப்பு சம்ஸ்கிருத மொழியில இருக்கும். மகர்ஷிக்கு அந்த மொழி தெரியாது. அதனால் வேதத்தை யான் படித்ததில்லை. சரி, ஒரு முறை காஞ்சி மகாபிரிவர்கள், அவருக்கு பிறகு ஜெயந்தர் இருந்தார் இல்லையா, அவர் ஆழியாருக்கு வந்திருந்தார். வந்திருந்த போது அவர் மகர்ஷிட்ட கேட்ட கேள்வி, நீங்க பிரம்மஞானம் எல்லாம் எல்லாருக்கும் கொடுத்துட்டு இருக்கீங்களே, இந்த பிரம்மம் என்பதையே விளக்க முடியாத காலகட்டம் இருந்தது. பிறகு ஆதிசங்கர் தான் அதற்கு பிரம்ம சூத்திரம் எழுதினார். அப்படிப்பட்ட பிரம்ம ஞானத்தை நீங்க எல்லாருக்கும், பெண்களுக்கெல்லாம் கொடுத்துட்டு இருக்கீங்களே என்று கேட்டார். அப்ப மகர்ஷி சொன்னாங்க, நான் வேதங்கள் எல்லாம் படிச்சது இல்லைங்க. எங்கேருந்து வந்தேன்னு தெரியும், என்னவாக இருக்குன்னு தெரியும், எங்கே போக போறேன்னு தெரியும். இதைத்தான் பிரம்ம ஞானம் என்று நான் சொல்லி கொடுத்துட்டு இருக்கேன் என்று மகர்ஷி பணிவாக சொன்னார். அதுக்கு மேல ஒரு கேள்வி எதுவும் கேட்க முடியல, கேட்கல. எனவே வேதம் என்பது என்ன என்றால் இறை பற்றிய விளக்கம் தானே. அப்ப இறைநிலை எப்படி இருந்தது? சுத்த வெளியாக இருக்கிறது, இருந்தது. அதுவே எழுச்சி பெற்று இயக்கமாகி விண்கள் முதல் பஞ்சபூதங்களாகி பிறகு ஜீவன்களாக வந்திருக்கிறது. ஒவ்வொன்றும் அதனுடைய இயக்க வேகம், இயக்க காலம் முடிகின்ற போது மீண்டும் அது இறைநிலையோடு கலந்து போகிறது. அப்போ சுத்த வெளியின் தோற்றங்களும் இயக்கங்களும் தானே இந்த உலகம். அப்ப இருப்பது என்ன? எல்லாம் சுத்த வெளியின் தன்மையை தவிர வேறு ஒன்றுமே இல்லை. அதைத்தான் மகர்ஷி சொன்னாங்க, வேதத்தை யான் படித்ததில்லை, ஆனால் வேதத்தின் உட்பொருளாய் என்னை கண்டேன். இப்ப வேதத்தின் உட்பொருள் என்ன? திருவிளையாடல் புராணத்துல இந்த பழனி சேத்திரத்துக்கு ஒரு கதை உண்டு இல்லையா, மாம்பழ கதை. அப்போ விநாயகர் தாய் தந்தை சுற்றி வந்து மாம்பழத்தை பெற்று விடுகிறார். இந்த பிரபஞ்சத்தை சுற்றி வர மயில் வாகனத்திலே புறப்பட்ட முருகன் சற்று தாமதமாக வந்து சேர்றார். இப்ப ஒரு கோபம் வந்துருது. சரி, அந்த கதையா இருக்கட்டும். இந்த இரண்டு பேருமே வெற்றி பெற்றவர்கள். விநாயகனும் வெற்றி பெற்று கனியை பெற்றுக் கொண்டார், முருகனும் வெற்றி பெற்றார், கனி மட்டும்தான் இல்லை. எப்படி என்று பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு இயக்கம், ஏன்னா விநாயகன் என்பது பஞ்ச பூதங்களுக்கு அதிபதி, கணபதின்னு சொல்வார்கள், பூத கணங்களுக்கு அதிபதி. அப்ப எல்லா பூதங்களுக்கும் விண் மூலம், விண்ணுக்கு மூலம் மையத்தில் இருக்கின்ற இருப்பு இயக்கம். அப்ப இருப்பு சிவம், இயக்கம் சக்தி, இருந்தும் சேர்ந்தது தானே விண் முதல் பஞ்சபூதங்கள். அதனால் தாய் தந்தை சுற்றி வந்தால் உலகத்தை சுற்றி வந்ததாக அர்த்தம். என மைய பொருள் இருப்பும் இயக்கமுமே, சிவமும் சக்தியுமே.
என்று அவர் வெற்றி பெற்றதாக. அப்போ தாய் தந்தை என்பது உயிரினத்திலே உள்ளது, ஜீவன்களிலே உள்ள நிலை. அப்போ ஜீவன்களிலே தனக்கு மூலமாகிய சித் என்ற உயிரை அறிகின்ற போது சித்தத்துக்கு அந்தமாக சிவனை கண்டவர் விநாயகன். சித்தத்துக்கு அந்தமாக சிவனை கண்டதால் சித்தாந்தியாக விநாயகன் வெற்றி பெற்றார். இந்த உயிருக்கு மூலம் என்ன? ஒரு சிறு உடலாக உயிராக இருக்கிறேன். இதற்கு மூலப்பொருள் என்ன? தாய் தந்தைன்னு போனா பூமி, பூமிக்கு போனா சூரியன், சூரியனுக்கு போனால் இந்த பிரபஞ்சம், பிரபஞ்சத்துக்கு போனா அப்போ எங்கும் நிறைந்திருக்கின்ற வேதம் என்ற இறை துகள்கள். அதற்குள் இருப்பது என்ன? எனவே வேதத்துக்கு நாயகனாக, வேதத்துக்கு அந்தமாக, வேதாந்தியாக முருகன் வெற்றி பெற்றான். அப்போ சுத்த வெளியை அறியக்கூடிய தத்துவங்களிலே பரவலாக பேசக்கூடியது சித்தாந்தம், வேதாந்தம். கண்ணதாசன் சொல்லுவார், தெளிவாக தெரிந்தாலே சித்தாந்தம், அது தெரியாமல் போனாலே வேதாந்தம். மண்ணை தோண்டி தண்ணீர் தேடும் அன்பு தங்கச்சி, என்னை தோண்டி ஞானம் கண்டேன், இதுதான் என் கட்சி என்பார். அப்போ வேதத்துக்கு அந்தமான வேத நாயகனாக சிவனை கண்ட நிலை முருகன், சித்தாந்தி. எனவே வேதத்தின் உட்பொருள் என்ன என்றார் சுத்த வெளி ஆதிசிவம். அதை வேதத்தின் உட்பொருளாய் என்னை கண்டேன். அந்த சிவமே பேரறிவாக இருக்கிறது. அதனுடைய பரிணாமத்திலே, வரலாற்றிலே வந்த நான் பின்னப்பட்ட அறிவாக, பகுத்தறிவாக இருக்கின்றேன். இந்த பகுத்தறிவை கொண்டு பகுத்து ஆராய்ந்து பார்த்த போது உயிருக்கு மூலமாக அடக்கம் பெற்றிருக்கின்ற சிறு துகளாகிய சுத்தவெளியின் தன்மையை அறிவாக பார்த்தேன். அதுவே விரிந்து நின்ற நிலையிலே எல்லாமாக பார்க்கின்ற போது கண்ணா சொன்னது போல சக்தியெல்லாம் திரண்டு சிவம் பெருக, சித்தமெல்லாம் எனக்கு சிவமயமே. அப்ப சக்தி திரட்சி பெற்று இயக்கத்தை கழிந்து விட்டால் இயக்கமற்ற சிவமே எங்கும் நிறைந்திருப்பதை பார்க்கலாம். அப்ப சித்தமெல்லாம் எனக்கு சிவமயமே. பார்க்கின்ற அனைத்துமே, உணரப்படுகின்ற அனைத்துமே சிவன் அன்றி வேறு இல்லை, சுத்த வெளி அன்றி வேறு இல்லை. அதனால் இப்ப நான் என்பது எங்கே? அதாவது எல்லாம் மர என எழுந்த நலம் சொல்லாய் முருகா சுரபதி என்பார் அருணகிரியார். எல்லாம் மர என இழந்த நலம், நான் என்பதே அற்று போனது. இப்ப மகிழ்ச்சி ஒரு கவியில சொல்லுவாங்களே, பழுத்த நிலை வரும் வரையில் நீ நான் என்றோம் துவைத்தம், பதமடைந்தோம் ஒன்றானும் பரமானந்தம் அத்வைத்தம். அப்போ உணர்ந்து விரிந்த நிலையிலே நீயேதான் நானாகவும் இருக்கிறேன் என்று அறிகின்ற போது நான் என்பது இங்கு கிடையாது. எல்லாமே இறைநிலையும் அதன் தோற்றங்களுமே இயக்கங்களுமே அன்றி நான் என்று சொல்வதற்கு இங்கே யாருமே வேறு இடத்திலிருந்து வரல. எல்லாம் அந்த சுத்தவெளிக்குள் நிகழ்கின்ற நாடகங்களே, திருவிளையாடல்களே. அதனால் வேதத்தின் உட்பொருளாய் என்னை கண்டேன். சரி, வாதத்தில் நான் கலந்து கொண்டதில்லை. இப்போ வாதம் எங்கே இல்லை சொல்லுங்க. அதுவும் மற்ற நாடுகளெல்லாம் இந்த பிரச்சனையே கிடையாதுங்க. இந்தியாவிலே மற்ற மாநிலங்களில் இந்த பிரச்சனை கிடையாது. எங்கேயும் நாத்திகம் என்ற வார்த்தையே மற்ற மாநிலங்கள்ல கிடையாது. இந்த தமிழ்நாட்டில் மட்டும் ஒரு ஊதாரி வந்து பிறந்தார். அவர் என்னோ புதுசா கண்டுபிடிச்ச மாதிரி ஒரு கருப்பு சட்டையை மாட்டிக்கிட்டு இங்க ஒரு பெரிய ஒரு புரட்சியை ஏற்படுத்திட்டதாக இன்று வரைக்கும் மார்த்தட்டிட்டு இருக்கிறார். இவர் எங்கிருந்து வந்தார்?
இல்லை இல்லை என்றவனும் எதனை இல்லை என்றான். கண்ணதாசன் ரொம்ப அருமையா பாட்டு சொல்வார். தேடி தேடி அலைந்தவனும் காணவில்லை என்றான். தெளிந்த நிலை கொண்டவனும் இல்லை இல்லை என்றான். இல்லை இல்லை என்றவனும் எதனை இல்லை என்றான். இல்லை ஒரு சக்தி என்று சொல்லவில்லை என்றான். நீ சக்தியோடு நின்றுட்டீங்க, அந்த சக்திக்கு மூலம் சிவம்னு நாங்க சொல்றோம். எவ்வளவுதானே. எனவே தன் மூலத்தை அறியாத சிந்திக்காத ஒருவரை எப்படி தலைமையை நிறுத்திக்கிட்டு அதுக்கு ஒரு கோட்டம், அதுக்கு ஒரு கூப்பாடு. அதனால் வாதத்தில் நான் கலந்து கொண்டதில்லை புரிய வைக்க முடியுமா? யாருக்கா சொல்லுங்க. இல்லை என்ற மறுப்பவனிடத்துல உண்டு என்று நிரூபிக்க முடியுமா? உண்டு என்று ஏற்றவரிடத்துல இதுதான் என்று காட்ட முடியுமா? இன்னுமே காட்ட முடியாது. முகத்தில் கண் கொண்டு பார்க்க மூடர்கள். கடவுள் எங்க நீ போய் தேடுற, எங்க காட்ட சொல்ற? முகத்தில் கண் கொண்டு பார்க்கும் மூடர்கள், அகத்தில் கண் கொண்டு பார்த்தலே ஆனந்தம். உணர்வாக இருப்பவன் இறைவன். சாங்கிய யோகம் அந்த உணர்வை வைப்பார் உள்ள, அது சொல்லும் இறைநிலை யார் அப்படின்னு. அதை விட்டு விட்டு உணர்ச்சி வேகத்துல 35-40 அலை வேகத்தில் நின்று கொண்டு இறைவன் இல்லை இறைவன் இருக்கிறான் என்று சண்டை போட்டார். 2 பேரும் அரைவேக்காடுகள் தான். இறைவனுக்காக சண்டை போடுறவனும் கொலை செய்பவனும், இறைவன் இல்லை என்று மறுப்பவனும் 2 பேருமே மூடர்கள் தான். என இறைநிலை வாதமாக இல்லை, எதிர்வாதமாக இல்லை, அது மௌனமாக இருக்கிறது. அங்க வாதியம் கிடையாது, பிரதிவாதியம் கிடையாது, நீதிபதி மட்டும்தாங்க. அதனால் வாதத்தில் நான் கலந்து கொண்டதில்லை, வாதிப்போர் அனைவருக்கும் பொருளாய் உள்ளேன். இந்த சிவபுராணத்துல ஒரு கருத்து வரும். அவன் நாத்திகன். ஓ நீ என்ன நம்பலையா, சரி போ, நீ எக்ஸாம்டட், உன்னை பத்தி நான் கவலைப்பட மாட்டேன் என்று இறைவன் அவனை தனித்து விட்டு விடுகிறானா என்றால் இல்லை என்று மறுப்பொருக்குள்ளும் இருந்து கொண்டு ஆட்சிகின்ற இறைவா என்ற கருத்து சிவபுராணத்துல வரும். அதனால் இங்கு யாருமே தனித்ததே கிடையாது. இறைநிலையை விட்டு எனக்கு பிடிக்கல, நான் தனியா போறேன் என்று எங்கேயும் போய் நிற்க முடியாது. உள்ளது அனைத்தும் யாதுமாய் யாபயமாய் நிற்கின்ற அனைத்தும் ஒரே பரம்பொருள் தான். இங்க உண்டு இல்லை என்ற வாதத்துக்கு இடமே கிடையாது. அதனால் வாதிப்போர் அனைவருக்கும் பொருளாய் உள்ளேன். ஏற்றுக்கொண்டவர்களுக்கும் சரி, மறுத்து வாதிப்பவர்களுக்கும் சரி, இருவருக்குள்ளும் மதியார்க்கும் மதிப்பவர்க்கும் மதி கொடுக்கும் மதியே. வணங்குறான், வணங்கலை, எதிர்க்கிறான். 2 பேருக்குள்ளும் அறிவாக இருப்பது ஒன்றுதானே. பேரறிவின் பின்னம் தான் 2 பேரையும் பேச வைக்கிறது. எனவே வாதிப்போர் அனைவருக்கும் பொருளாய் உள்ளேன். பேதித்த அண்டங்கள் உயிர்க்கெல்லாம். பேதித்த அண்டங்கள் எத்தனை வகை, எத்தனை வகை. இவ்வளவுதான் நீ எடுத்து சொல்ல முடியுதா? ஒரு கணக்குக்குள் அடக்க முடியுதா? எனவே பேதித்த அண்டங்கள் உயிர்கட்கெல்லாம். எத்தனை வகையான உயிர்கள். முடிந்து போனதா வரலாறு என்றால் புது புது உயிர்கள் தோன்றிக் கொண்டேதான் இருக்கின்றன. ஒரு 2 வகை தாவரங்களோ ஜீவன்களோ இணைகின்றன. ஒரு புதிய வகை தாவரமோ ஜீவனோ உருவாகிறது. இன்றைக்கும் நடந்து கொண்டுதான் இருக்கிறது. மனிதனை கடந்து இன்னொன்று வரல. ஆனா மனிதருக்குள்ளும் எத்தனை வகையான தோற்றங்கள். அதாவது நம்ம என்ன டிசைன் போட்டாலும் ஒரு கட்டத்துல முடிஞ்சு போகும், இதுக்கு மேல் யோசிக்க முடியாதுன்னு. இப்போ நுண்ணறிவு அதை விட எத்தனையோ டிசைன் போடுது. எவ்வளவுதான் டிசைன் போட்டாலும் 820 கோடி வகையான கை ரேகைகளை உருவாக்க முடியுமான்னு பாருங்க. 820 கோடி வகையான 20 கோடி மக்கள், அப்புறம் ஒவ்வொருத்தருக்கும் 10 விரல் இருக்குல்ல, அப்ப இன்னும் சைபர் சேர்த்துக்க வேண்டியதான்.
இத்தனை கைரேகைகளை நுண்ணறிவாக உருவாக்க முடியும்னு பார்த்தா முடியாது இல்லையா? நான் உருவாக்கி இருக்கிறானே. எனவே வாதத்தில் யான் கலந்து கொண்டதில்லை, வாதிப்போர் அனைவருக்கும் பொருளாய் உள்ளேன், பேதித்த அண்டங்கள் உயிரிற்கெல்லாம் பிறப்பிடமாய் கருப்பொருளாய் என்னை கண்டேன். பிறப்பதற்கு ஒரு இடமும் இருக்கு, பிறக்கின்ற கருவும் இருக்கு. தந்தை தாய் ஈருயிரும் ஒன்று சேர்கின்ற போது அந்த சேர்ந்த கரு தங்குவதுக்கு ஒரு கருப்பை இருக்கு இல்லையா? அந்த கருவிலே தங்கிய ஒரு ஆத்மா அது வளர்வதற்கான இடமும் வளர்ந்து கொண்டே போவதில்லை. கருப்பை பார்த்தீங்கன்னா ஒரு நெல்லிக்காய் அளவுக்கு இருக்குது, அதற்குள்ளே ஒரு குழந்தையை நிற்க முடியும்? அப்ப கரு வளர வளர கருப்பை விரிவதை போல என்பார் மகரிஷி அவர்கள். கரு வளர வளர கருப்பை விரிவதை போல சிந்தனை வளர வளர அறிவு பெருகும் அப்படின்னு ஒரு இடத்துல சொல்லுவார். அப்படி விரிந்த கருப்பை அப்படி நின்று போகுதா? மறுபடியும் சுருங்குது இல்லை, அதற்குள்ள ஒரு வாட்டர் பேக். எனவே பேதித்த அண்டங்கள் உயிருக்கெல்லாம் பிறப்பிடமாய், அதுக்கு இடமும் இருக்கு, அதற்குள் ஒரு கருவாகவும் இருக்கிறது. யார் இருக்கிறாங்க? அதே சுத்த வெளியாகிய அதனின் ஒரு அங்கமாகிய பிறப்பிடமாய் கருப்பொருளாய் என்னை கண்டேன், சோதிப்போர் புலனறிவால் என்னை காணார். எங்க காட்டு, நீ பார்த்தியில விளக்கி சொல்லு அப்படின்னா எப்படி காட்ட முடியும்? மகளுக்கு தன் தாய் தன் மணாளனோடு ஆடிய சுகத்தை சொல் என்றால் சொல்லுமாறு எங்கனே எப்படி சொல்ல முடியும்? எனவே சோதிப்போர் புலனறிவால் என்னை காணார், சோதிப்போர் புலனறிவால் என்னை காணார். சுயநிலையை அகத்துணர அவர் நான் ஒன்றே. சுயநிலையை அகத்துணர, நம்முடைய சுயநிலை என்ன? இந்தியனா, இந்துவா, முஸ்லீமா, தமிழனா, இல்ல இந்தி மொழி பேசுபவனா, இல்ல வேற்று மொழியா? என்னென்ன கணக்கெல்லாம் இருக்கு? அத்தனையும் போர்த்தப்பட்ட இந்த ஆத்மாவுக்கு போர்த்தப்பட்ட முத்திரைகள் அல்லது ஆடைகள் அல்லது களங்கங்கள். இவற்றெல்லாம் நீக்கிவிட்டால் தூய்மை பொருள் எது? மையப்பொருள் எது? அதான் சுயநிலை, சுயம்பு. அந்த சுயநிலை என்ன? அறிவு, பேரறிவின் விண்ணப்பட்ட சிறு துகளாகிய அறிவு. அப்ப அந்த அறிவை அறிகின்ற போது இதுவேதான் எனக்குள்ளும் இருக்கு, இதுவேதான் உனக்குள்ளும் இருக்கு, இதுவேதான் பஞ்ச போதங்களுக்கும் இருக்கு. எறும்பு தோலை உரித்து பார்க்க யானை வந்ததில்ல, என் இதய தோலை உரித்து பார்க்க ஞானம் வந்ததில்ல என்ற கண்ணதாசன். எறும்பு தோலை உரிச்சு பார்த்தா யானை வருமா? இது என்ன பிதற்றலாக இருக்கு? உரிக்கிறது எறும்பு தோல், அதுக்குள்ள எப்படிப்பா யானை வரும் என்றால் இதுவும் அணுக்களின் கூட்டு, அதுவும் அணுக்களின் கூட்டு. அணுக்களிலே பேதம் இல்லை, சேர்க்கையின் எண்ணிக்கையிலே தான் பேதம். அப்போ எறும்பளவிலே சில அணுக்கள் மட்டுமே கூடிய ஒரு இயக்கம், ஒரு உயிர் எறும்பு. எண்ணற்ற உயிர்கள் சேர்ந்த ஒரு இயக்கம், மிக பெரும் தோற்றம் யானை. எனவே எறும்பு தோலை உரித்து பார்க்க யானை வந்தது, என் இதய தோலை உரித்து பார்க்க ஞானம் வந்தது. இதயத்துக்கு தோல் எது? அதுதான் கோவில்ல சட்டை கழட்டு பனியனை கழட்டுன்றான். இந்த தோலை கழட்டு தெரியுமா அவருக்கு? இதய தோல் கழட்டினா தான் இறைவனை பார்க்க முடியும். அப்போ இந்த ஆத்மா என்ற இறைநிலை அனுபவங்களால் போர்த்தப்பட்டிருக்கிறது, அனுபவங்கள் என்ற ஆடைகளால் போர்த்தப்பட்டிருக்கிறது. இந்த ஆடையை நீக்கிவிட்டால், திரௌபதியை உரித்து காட்டினால் ஞானம் தெரியும், ஜீவாத்மா தெரியும். அப்படி சுயநிலையை அகத்துணர அவர் நான் ஒன்றே. அது மட்டுமில்லை, எல்லாமும் ஒன்றே, இறைவனை தவிர வேற எதுவுமே இல்லை. அந்த ஒரு உணர்வு அனுபவம் பிறக்கின்ற போதுதான்
பேதமற்ற ஒரு உலக சமுதாயம் உருவாகும். எல்லோருக்குள்ளும் இருக்கின்ற தான் நான் என்று சொல்கிறாங்களே, அந்த நான் யார் என்ற கேள்விக்கு விடை தருகின்ற போதுதான் எல்லோரும் ஒன்றுதான் விடை தெரியும். யாதும் ஒரே யாவரும் கேளீர் என்ற கனியின் பூங்குன்றனாருடைய அறிவு ஞானம் அங்கே உணரப்படும். அது எப்போ வரும் நமக்கு தெரியாது. அது வரைக்கும் நம் கடமை அறவாழ்வின் நாட்டத்தை சிறக்கட்டும் என்று சொல்லி வாய்ப்பளித்தனருக்கும் நன்றி பாராட்டி இந்த உரையை நிறைவு செய்கின்றோம். வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வையகம். அருமை ஐயா, சிறப்பாக தொடர்ந்து விளக்கம் வழங்கி நம்மை வழி நடத்தி கொண்டிருக்கும் மூத்த பேராசிரியர் ஞானாசிரியர் அருள்நிதி பழனிசாமி வெளிச்சாமி ஐயா அவர்களும் அவரது அன்பு குடும்பத்தினரும் அருட்பேர் ஆற்றல் கருணையினால் உடல் நலம், நீள ஆயுள், நிறை செல்வம், உயர் புகழ், மெய்ஞானம் ஓங்கி வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். பாடல்கள் பாடி நிறைவு செய்யும் தருணம். பாடல்கள் பாட அன்பர்கள் முன் வந்து 3 பாடல் பாடுங்க. யார் வந்து பாடுறீங்களோ பாடுங்க. யார் வரீங்க? சுகந்தி இளையப்பன், அப்புறம் சூர்யா, ஜெயமணி, விவோ, பத்மாவதி, நீமா, வரிசையா நிறைய பேர் இருக்கீங்க. நீங்களே பாடுங்களேன் 3 பாடல். வாழ்க வளம். பிரம்மஞான கவி பாடிடுறாங்க. வாழ்க வளம். ஐயா, நான் வேதாந்தி பாடல் பாட்டுங்களா? பாடுங்க பாடுங்க. போரில்லா நல்லுலகம், பொருள் துறையில் சமநீதி, நேர்மையான நீதிமுறை, நிலவுக்கோராட்சி, சீர் செய்த பண்பாடு, சிந்தனையோர் வழிவாழ்வு, சிறப்புணர்ந்த பெண்மதிப்பு, தெய்வ நீதி வழிவாழ்தல், தேர்திருவிழா தவிர்த்தல், சிறுவர்க்கே விளையாட்டு, செயல் விளைவு உணர்கல்வி, சீர்காந்த நிலை விளக்கம், பார் முழுதும் உணவு நீர் பொதுவாக்கல், பல மதங்கள் பல கடவுள், பழக்கம் ஒழி துண்மை ஒன்றை தேர்ந்தெடுத்தல். வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். நன்றிகள் ஐயா. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். இறைநிலையே தந்திருக்க சூழ்ந்தழுத்தும் ஆற்றல், இதன் திணிவு மடிப்பு விழ சுழலும் வெண்ணா, இதன் திணிவு மடிப்பு விழ சுழலும் வெண்ணா, நிறைவெளியில் விண் சுழல நெருக்குகின்ற உரசல், நிலைவெளியில் எழுப்புகின்ற நேரலைகள் காந்தமாம், நிலைவெளியில் எழுப்புகின்ற நேரலைகள் காந்தமாம், மறைப்பொருளாம் காந்தம் தன் மாத்திரைகள் ஐவகை, மலைக்காதீர் விண்கூட்டம் மாபூதம் ஐந்துமாம், மலைக்காதீர் விண்கூட்டம் மாபூதம் ஐந்துமாம், முறையாய காந்த அலை மனமாபுயிர் உடல்களில் மதி உயர்ந்து உண்மை பெற மா பிரம்ம ஞானமாம், மதி உயர்ந்த உயிர்மை பெற மா பிரம்ம ஞானமாம், மா பிரம்ம ஞானமாம். வாழ்க வளமுடன். நன்றி. உலக நல வாழ்த்து. உலகமெல்லாம் பருவமழை ஒத்தபடி பெய்யட்டும், உழவரெல்லாம் தானியத்தை உவப்புடனே பெருக்கட்டும், பல தொழில்கள் புரிகின்ற பாட்டாளி உயரட்டும், பகுத்துணர்வில் தொகுத்துணர்வு பண்பாட்டை உயர்த்தட்டும், கழகங்கள் போட்டி பகை கடந்தாட்சி நடத்தட்டும், கல்லாமை கடன் வறுமை களங்கங்கள்
மறையட்டும். நல வாழ்வை அளிக்கும் மெய்ஞான ஒளி வீசட்டும். நம் கடமை அறவாழ்வின் நாட்டத்தே சிறக்கட்டும். நம் கடமை அறவாழ்வின் நாட்டத்தே சிறக்கட்டும். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வளமுடன். இன்றைய தவத்திலே கலந்து கொண்ட அன்பர்கள், தவத்தை வழிநடத்தியோர், நற்சிந்தனைகள் வழங்கியோர், பாடல்கள் பாடியோர் அனைவரும் வாழ்க வளமுடன். அவர்தம் அன்பு குடும்பம், அவர்தம் உடல் நலம், மனவளம், பொருள் வளம், அருள் தொண்டு, ஆன்மீக தொண்டு. வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். இத்துடன் இன்றைய காலை தவம் நிகழ்வு மகிழ்வோடும் இனிதே நிறைவேறுகின்றது. இறையருளும் குருவருளும் நம் அனைவரையும் எப்பொழுதும் சூழ்ந்திருந்து நம்மை இந்த இறைநிலை உணர்பயணத்திலே நம்மை சிறந்த முறையிலே வழி நடத்தட்டும் என அனைவரையும் வாழ்த்தி வணங்கி நன்றி கூறி அமைகிறோம். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன் ஐயா.